இந்த பாகவதம் ஹரே இதுல கிருஷ்ணா. வர்றது இல்லையா? अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतो स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. கூடியுள்ள அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் காண்டம் அத்தியாயம் 16 பரீட்சித் கலியுகத்தை வரவேற்ற விதம். அதுல பதம் 9 கரெக்டுங்களா மாதாஜி? माताजी। हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी। प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी। பதம் 10 மாதாஜி. அதான் மாதாஜி. பதம் 10 9ஓட முடிச்சிருக்கிறோம். ஆமா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. यदा परीक्षित गुरु शांकले अवसत् कलिं प्रविष्टिं निज चक्रवर्तिते निचम्य वार्ताम् अनति प्रियां तत सरासनं संयुग சவுண்டில் ஆததே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். படிக்கட்டும் படிங்க மாதாஜி. மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், குரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் பரீட்சித் மகாராஜன் வாழ்ந்து வந்த பொழுது கலியுகத்தின் அறிகுறிகள் அவரது ராஜ்யத்திற்குள் ஊடுருவ துவங்கின. இதை பற்றி கேள்விப்பட்ட அவருக்கு இவ்விஷயம் அவ்வளவு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. ஆயினும் இது அவருக்கு போரிடுவதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. வில்லையும் அம்புகளையும் கைகளில் ஏந்திய அவர் யுத்த செயல்களுக்கு தம்மை தயார் செய்து கொண்டார். பொருளுரை. பரீட்சித் மகாராஜனின் அரசாட்சி பரிபூர்ணமாக இருந்த காரணத்தால் அவர் தமது தலைநகரில் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் கலியுகத்தின் அறிகுறிகள் அவரது ராஜ்யத்திற்குள் ஊடுருவிவிட்ட செய்தியை கேட்ட அவருக்கு சிறிதும் மகிழ்ச்சி ஏற்படவில்லை. கலியுகத்தின் அறிகுறிகள் என்ன? அவை: 1. பெண்களுடனான தீய உறவு. 2. மாமிசம் உண்ணுதல். 3. போதைப் பொருள் உட்கொள்ளல் மற்றும் 4. சூதாட்டம். கலியுகம் என்றால் சண்டை சச்சரவுகள் நிறைந்த யுகம் என்பதாகும். மேலும் மேற்குறிப்பிட்ட 4 அறிகுறிகள் தான் மனித சமூகத்தில் உள்ள எல்லா சண்டை சச்சரவுகளுக்கும் மூல காரணங்களாகும். சிலர் அத்தீய பழக்கங்களுக்கு பலியாகிவிட்டதை கேள்விப்பட்ட பரீட்சித் மகாராஜன் அதற்கு எதிராக உடனே நடவடிக்கை எடுக்க விரும்பினார். குறைந்தபட்சம் பரீட்சித் மகாராஜனின் ஆட்சி காலம் வரையிலாவது அத்தகைய அறிகுறிகள் யாருமே அறியாததாக இருந்து வந்தது. அதை பற்றி கேள்விப்பட்டதும் உடனே அதை அவர் கலைந்தெறிய விரும்பினார். அச்செய்தி அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரவில்லை. ஆனால் போரிட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியதால் ஒரு வகையில் அவர் மகிழ்ச்சியும் அடைந்தார். சிற்றரசர்களுடன் போரிட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. எனவே அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக வாழ்ந்தனர். ஆனால் கலியுகத்தை தூண்டியவர்கள் அவரது போர் திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தனர். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிட்டியதும் விளையாட்டு வீரனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதைப் போலவே ஒருமையான சத்திரியருக்கும் போரிடும் வாய்ப்புகள் காணப்படுவது இயல்புதான். அப்படியானால் அந்த அறிகுறிகளை விளக்குவதற்கு ஏன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன? இவை சோம்பேறிகள் மற்றும் துரதிர்ஷ்டசாலிகள் ஆகியோரின் விவாதங்கள் ஆகும். மழைக்காலத்தில் மழை வருவது இயல்புதான். இருப்பினும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் முன்னெச்சரிக்கையாக உள்ளனர்.
அதை போலவே கலியுகத்தில் மேற்குறிப்பிட்ட அறிகுறிகள் சமூக வாழ்வில் பரவுவது நிச்சயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப கலிபுருஷன் வந்து கலிகாலத்துல என்டர் ஆயிருக்காரு. ஹரே 4 கிருஷ்ணா. யுகங்கள்ல. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதுங்களா? இன்னும் ஒரு பேராகிராஃப் இருக்குங்க. ஓகே, படிங்க மாதாஜி. ஆனால் கலியுகத்தின் தீமைகளில் இருந்து பிரஜைகளை காப்பாற்றுவது அரசாங்கத்தின் கடமையாகும். இத்தகைய தீய செயல்களில் ஈடுபடும் துஷ்டர்களை தண்டிக்கவும் சமயத்தை பண்படுத்துவதன் மூலமாக தூய பழக்க வழக்கங்களை மேற்கொண்டிருந்த குற்றமற்ற பிரஜைகளை காப்பாற்றவும் பரீட்சித் மகாராஜன் விரும்பினார். அத்தகைய பாதுகாப்பை அளிப்பது அரசரின் கடமையாகும். மேலும் போரிடுவதற்கு பரீட்சித் மகாராஜன் தம்மை தயார்படுத்தி கொண்டது முற்றிலும் சரியானதுதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ அரசர் என்பவர் பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தருபவர், நல்வழிப்படுத்துபவர். அந்த யுகங்கள்ல வந்து அது கரெக்டா பின்பற்றப்பட்டு வந்தது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த யுகங்கள்ல தர்மங்கள் தர்மங்கள் மேலோங்கி இருந்தது. ஃபர்ஸ்ட் சத்தியயுகத்துல வந்து 95% 90% தர்மம் இருந்தது. அதுக்கப்புறம் 75% சத்தியயுகத்துக்கு அடுத்த துவாபர யுகம், திரேதா யுகத்துல கம்மியாச்சு. 75% 75% தர்மம் மட்டும் இருந்தது. 25% அதர்மம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்த யுகத்துல 50% மட்டும்தான் இருந்தது. துவாபர யுகத்துல 50% அதர்மம் ஆயிருச்சு. கலியுகத்துல 25% தான் தர்மம், 75% அதர்மம் இருக்கின்றது. அதுவும் இன்னும் போக போக, காலம் போக போக அது கம்மியாயிட்டே வரப்போறது. அப்ப கலியுகத்துல துன்பங்கள் மேலும் மேலும் அதிகரிக்க போறது. எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, குழப்பம், மக்களிடையே அநீதி, நண்பர்களுக்கிடையே ஒரு இணக்கமின்மை, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையின்மை, எங்க பாரு நாம இத பூசல்களை பார்த்துட்டே இருக்கலாம். எங்க போனாலும் அடிதடி, சண்டை, அநீதி. பேப்பர் எடுத்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் பார்க்கலாம். எங்க பாரு கற்பழிப்பு, அதுவும் தந்தையை மகளை கற்பழிப்பது, இந்த மாதிரி அசிங்கமான செய்திகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். இன்னும் இது போக போக இன்னும் குறைய குறைய, தர்மம் குறைய குறைய கலியுகத்துல இன்னும் அக்கிரமங்கள் மேலோங்கிட்டே இருக்கும். அதனாலதான் சில பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு, சீக்கிரம் எஸ்கேப் ஆகுங்க. கடைசி பிளைட், கடைசி பஸ் போக போகுது. யாரெல்லாம் ஏறிக்கிறீங்களோ ஏறிக்கங்க கஷ்டப்பட்டு. இதை விட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா கலியுகத்துல மறுபடியும் பிறப்பெடுப்பவர்கள் மீண்டும் மீண்டும் படு துன்பத்திற்கு ஆளாவாங்க. இதுவரைக்கும் சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகத்தில் வாழ்ந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு நீதி நேர்மையோட வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. தங்களோட சூழல் எல்லாம் ஓரளவுக்கு இருந்தது. இப்ப பரீட்சித் மகாராஜா அதுக்குதான் போராடுறாரு. ஏன்னா கலியுக துவக்கத்துல அவர் தான் கரெக்டா ஆட்சிக்கு வந்துட்டார். ஏன்னா யுதிஷ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் தலையில கட்டிட்டு அவர் ஓடிட்டார் பகவான்கிட்ட. எப்படி இருந்தாலும் யாராவது ஆட்சி செய்யணும், தங்களுடைய வாரிசுகள். ஏன்னா கலியுகத்துல அவர் வரணுங்கிறது அவருடைய பிராப்தம். அவர் வேணும்னே இதுல மாட்டி விடப்படவில்லை. ஏன்னா உயர்ந்த ஒரு ஆத்மாதான் யுதிஷ்டருக்கு பேரனா வந்திருக்கார். அபிமன்யுவின் மகனான பரீட்சித் மகாராஜா இங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கார். அப்ப கலிபுருஷன் நுழையிறத அவர் பாக்குறார். தண்டிக்கிறதுக்காக அவர் வாள் எடுத்து போரிட முனைகின்றார். ஏன்னா ஒரு சத்திரியனுக்கு அழகு என்ன? போர் புரிவது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், ராஜஸ்தான்ல சத்திரியர்கள் வந்து வேட்டையாட அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அது வந்து அவங்களோட சொந்த உரிமை. சத்திரியர்கள் அப்படின்னாலே இப்ப இராணுவத்துல எல்லாம் இருக்கிறவங்கள சத்திரியர்கள் தான். அவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்க எல்லாம் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். மற்ற வியாபாரிகள் மாதிரி எல்லாம் அவங்க மெதுவா போலாம், கடையை 10 மணிக்கு திறக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அவங்க எந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்களோட மனம் வலிமையா இருக்கணும். அதற்காக கடுமையான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப சத்திரியர்களுக்கெல்லாம் இந்த 4 விதமான தூண்கள், அது வந்து அவங்களுக்கு விதி வந்து கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கும். அவங்க மாமிசம் உண்ணலாம். ஏன்னா அவங்க ரஜோகுணத்துல இருக்கிறனால மாமிசம் உண்ண அனுமதிக்கப்படுறாங்க. சில சமயம் பெண்களுடன் உறவு கொள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அவங்க மது இதெல்லாம் அதுக்கெல்லாம் அவங்க அனுமதிக்கப்படுறாங்க.
அப்ப இப்படி அவர் உற்சாகமா இருக்கிறார். அந்த களியை விரட்டி அடிக்கிறதுக்கு வாள் எடுத்து போர் புரியறதுக்கு உற்சாகமா இருக்கிறார். இப்ப எந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரன்னா விளையாட்டுல உற்சாகமா இருப்பாரு, ஒரு பிசினஸ் மேன்னா பிசினஸ்ல உற்சாகமா இருப்பாரு. உற்சாகமின்றி எந்த ஒரு ஃபீல்ட்லயும் நிலைக்க முடியாது. ஏன்னா அவன் உற்சாகம் இல்லாம ஒரு குழந்தைய படிக்க சொன்னா கூட, ஒரு டாக்டர் படிக்கணும்னு விரும்புற குழந்தைய நீங்க இன்ஜினியரிங் போட்டு விட்டீங்கன்னா அவங்களுக்கு உற்சாகம் இல்லாம படிப்பாங்க, அதனால மார்க் கம்மியா வாங்குவாங்க. கேட்டாக்க எனக்கு பிடிக்காத கோர்ஸ் நீங்க தான் திணிச்சு விட்டீங்க, அதனால நான் படிக்கல அப்படிம்பாங்க. அப்ப இங்க சத்திரியரான அவர் போர் புரிய தயாராக இருக்கிறார். ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு போர் புரியும் வாய்ப்பு எப்ப கிடைக்கணும், அப்படியே தோள்கள் எல்லாம் தெனாவட்டா இருக்கும். எப்படா நாம போர் புரியலாம், இந்த வாளுக்கு எப்ப வேலை வரும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்ப கலிபுருஷனை விரட்டுறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. இப்ப கலியுகத்துல என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நாம எல்லாம் பாக்குறோம். மழை காலத்துல மழை பெய்யாது, வெயில் காலத்துல கடுமையான வெயில் இருக்கும். மக்கள் எல்லாமே சண்டை சச்சரவோட குழப்பத்தோட என்னைக்குமே இருப்பாங்க. பிரயாணால் அல்ப ஆயுசோட இருப்பாங்க. பல நோய்கள் வரும். சப்பியகலா வஸ்மினிகை ஜனாக மந்தாக சூமந்த மதையோ, மந்த புத்தி உடையவர்களா இருப்பாங்க. அவ்வளவு ஷார்ப் மைண்டடா இருக்க மாட்டாங்க. ஆமா, போன யுகத்துல வேண்டாம், இந்த யுகத்திலேயே பார்க்கலாம். முன்ன ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நாம டெலிபோன் நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம். எஸ்டிடி, ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லி டெலிபோன் எல்லாம் லேண்ட்லைன்ல இருக்கும். நிறைய நம்பர்கள் எல்லாம் நாம ஞாபகத்துல வச்சிருப்போம். ஆனா இப்ப பாருங்க, மொபைல் போன்ல நம்ம நம்பர் கேட்டா கூட சிலரெல்லாம் அந்த மொபைல்ல என்னோட நம்பர் என்னன்னு தெரியல, பார்த்து சொல்றேன்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இப்ப குழந்தைகளை கூட கணிதத்துல கேட்டோம் அப்படின்னா கால்குலேஷன் உடனே அவங்க கால்குலேட்டர் தேடுவாங்க, இல்ல மொபைல் போன்ல கால்குலேட்டர் எடுத்து போடுவாங்க. அந்த காலத்து மளிகை கடைக்காரர் பாத்தீங்கன்னா நாம வாங்குற அத்தனை பொருட்களையும் அப்படியே மனசுல வச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு லிஸ்ட் போடுவாரு, உடனே இவ்வளவு வாட்ச் அப்படிம்பாரு. அப்போ நாளுக்கு நாள் அந்த மந்த புத்தி அதிகமாயிட்டே வருது. ஏன்னா எல்லாருமே சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. எதுக்கிட மெக்கானிசம் எல்லாமே மெஷின்ஸ் தான். கால்குலேஷனுக்கு மட்டும் இல்ல, அரைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே நாம இதுலதான் பண்ணிட்டு இருக்கோம். மிக்சி, கிரைண்டர் எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு, கூட்டுறதுக்கு துடைக்கிறதுக்கு. ஸோ மேன்கைண்ட் அந்த ஒர்க் எல்லாமே கம்மியாயிடுச்சு. மேன் பவர் இப்பெல்லாம் மெஷின்கள் தான், ரோபோட்ஸ் வந்துருச்சு எல்லாத்துக்கும். இப்படி பரீட்சித் மகாராஜா போரிடுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டது முற்றிலும் சரியானதுதான் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அடுத்தது பதம் 11. ஸ்வங்கிருதம் ஸ்யாம துரங்க யோஜிதம் ரதம் மிருகேந்திர துவஜம் ஆசிரித புராத் விருத்தோ ரதாஸ்வபிபத்தி யுக்தயா ஸ்வசேனயா திக்விஜயாய நிர்கதஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரீட்சித் மகாராஜன் கருநிற குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் அமர்ந்தார். அவரது கொடி சிங்கத்தின் அடையாளம் பொறிக்கப்பட்டதாக இருந்தது. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு தேரோட்டிகள், குதிரைப்படை, யானைகள் மற்றும் காலாட்படை ஆகியவற்றால் சூழப்பட்டவாறு எல்லா திசைகளையும் வெற்றி கொள்வதற்காக அவர் தலைநகரிலிருந்து புறப்பட்டார். பொருளுரை. பரீட்சித் மகாராஜன் அவரது பாட்டனாரான அர்ஜுனனிலிருந்து வேறுபட்டிருந்தார். ஏனெனில் அவரது தேரில் வெள்ளை குதிரைகளுக்கு பதிலாக கருப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன. இவரது கொடியில் சிங்கக்குறி பொறிக்கப்பட்டிருந்தது. அவரது பாட்டனாரின் கொடியோ அனுமானின் அடையாளத்தை கொண்டிருந்தது. நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதங்கள், குதிரைப்படை, யானைகள், காலாட்படை மற்றும் வாத்திய குழு ஆகியவற்றால் சூழப்பட்டிருந்த பரீட்சித் மகாராஜன் அரச ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுடன் போர் முனையிலும் கூட ரசிக்கக்கூடிய ஒரு நாகரிகத்தின் சின்னமாகவும் விளங்கியது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப பரீட்சித்தோட பாட்டனார் கொடியில ஹனுமனோட சின்னம் இருந்தது. ஆனா இவரோட கொடியில சிங்கக்குறி இருந்தது. அதே மாதிரி இவரோட தேர்கள்ல கருப்பு குதிரைகள், ஆனா பாட்டனாரோட தேர்ல வெள்ளை குதிரைகள், இந்த மாதிரி மாறி இருந்தது. அது கூட கண்கொள்ளா காட்சியா இருந்ததுன்னு இங்க வர்ணிக்கப்படுகின்றது. அடுத்தது பதம் 12. பத்ராஸ்வம் கேதுமாலம் ச பாரதம் சோத்ரான் குருன் கிம்புருசாதீனி வர்ஷாணி விஜித்ய ஜக்ருஹே பலிம். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி.
ஓம் நம பகவதி வாசுதேவாய, ஓம் நம பகவதி வாசுதேவாய, ஓம் நம பகவதி வாசுதேவா. பரிசுத் கலியுகத்தை வரவேற்ற விதம். பதம் 12. பத்ராஸ்வம் கேது பலம் சா பாரதம் சோத்ரானா குருன் கிம் புருஷா தீனி வருஷானி விதிதா ஜக்ருகே பலிம். பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரதித் மகாராஜன் பிறகு பத்ராட்சவம், கேது பலன், பாரதம், புத்திரா குருவர்ஷம், கிம்புருஷம் முதலான மானுலகின் எல்லா பகுதிகளில் நின்று அவற்றின் அரசர்களிடமிருந்து கப்பம் பதிவித்தார். பொருளுரை. பத்ராசுவம் மேற்கு மேரு பார்வதத்திற்கு அருகில் உள்ள இந்நிலப்பரப்பு கந்த மாதன பார்வதத்திலிருந்து உப்புக்கடல் வரை பறைந்துள்ளது. இந்த வருஷம் அல்லது பகுதியை பற்றி ஒரு விவரணம் மகாபாரதத்தில் பீஷ்ம பருவம் 7.14-18 உள்ளது. இந்த விவரணம் திருதராட்சருக்கு சஞ்சயனால் கூறப்பட்டதாகும். இந்த வருஷமும் யுதிஷ்டர் மகாராஜனால் கைப்பற்றப்பட்டிருந்ததால் இதுவும் அவரது ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. பரிசித் மகாராஜன் அவரது பாட்டனரால் ஆளப்பட்ட எல்லா நாடுகளுக்கும் சக்கரவர்த்தி என்ற முறைப்படி அறிவிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அத்தகைய நாடுகளிலிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக தமது தலைநகரில் இருந்து வெளியேறியிருந்த சமயத்தில் தமது உயர்வை அவர் நிலைநாட்ட வேண்டியிருந்தது. கேது பலம். இந்த மண்ணுலகம் 7 சமுத்திரங்களால் 7 தீவுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் உள்ள தீவு ஜம்பு தீபம் என்று அழைக்கப்படுகிறது. அது 8 பெரும் மலைகளால் 9 வருஷங்களால் அல்லது பகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய 9 வருஷங்களில் பாரத வருஷமும் ஒன்றாகும். கேது பலமும் 9 வணிகங்களில் ஒன்றென்று விவரிக்கப்படுகிறது. கேது கால வருஷத்தில் பெண்ணினம்தான் மிகவும் அழகு வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இவ்வருஷம் அர்ஜுனாலும் கைப்பற்றப்பட்டது. உலகின் இப்பகுதியை பற்றி ஒரு விவரணம் மகாபாரதத்தில் சபா பருவம் 28.6 உள்ளது. ஹரிகிருஷ்ணா மாதாஜி, எல்லாரும் கேக்குதா? கேட்கலைங்க மாதாஜி. சரி, நான் படிக்கிறேங்க. கேதுமா படிங்க மாதாஜி. கொண்டுள்ளனர். பெண்கள் லோக தேவதைகளுக்கு ஒப்பானவர்கள் ஆவார்கள். அங்குள்ள வாசிகள் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக உள்ளனர். பாரத வருஷமும் இப்பகுதியும் ஜம்பு தீபத்தின் 9 வருஷத்தில் ஒன்றாகும். பாரத வருஷத்தை பற்றி ஒரு விவரணம் மகாபாரதத்தில் பீஷ்ம பருவம் அத்தியாயம் 9.10 கொடுக்கப்பட்டது. ஜம்பு தீபத்தின் மத்தியில் இலாவுர்த வருஷமும் அதன் தெற்கு புறத்தில் அரி வருஷமும் உள்ளன. இவ்வருஷங்களை பற்றி விளக்கம் மகாபாரதத்தில் சா பருவம் 28.7.8 பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. நகரமா சவானமத்தா சைவ நதி சா விமலோதகா புருஷான் தேவ கல்வாம சா நாரி சா பிரிய தர்சனகாம் அதுருஷா பூர்வான் சுவாகான் சதர்வ தனஞ்சயான் சதானி சதப்ராணி சனாரி சப்த சப்லசாமிகா. இவ்விரு வருஷங்களில் உள்ள பெண்களும் மிகவும் அழகானவர்கள் என்றும் இவர்கள் சிலரை அப்சா என்னமும் எனப்படும் சொர்க்கலோக பெண்களுக்கு ஈடானவர்கள் என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரா குரு வேத உலோகத்தின்படி ஜம்பு தீபத்தின் வடக்கு பகுதி உத்தர குரு வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. முப்புறம் சூழப்பட்ட தீப கற்பமாக விளங்கும் இவ்வருஷம் சுருங்கவான் மலையால் இரண்யமய வருஷத்தில் இருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. கிம்புருஷ வருஷா. இது 10,000 மைல்கள் அகலமும் 80,000 மைல்கள் நீளமும் உயரமும் கொண்ட பிரபஞ்சமான இமயமலையின் வடக்கு பகுதியிலும் அதனால் கைப்பற்றப்பட்டதாகும். சபா பருவம் 28.1.2 கிம்புருஷனின் தட்சனுடைய ஒரு மகளிர் சன்னதி இன்னவர் ஆவார். யுதிஷ்டர் மகாராஜன் ஒரு அஸ்வமேத ஆகத்தை இயற்றிய போது இந்நாடுகளில் வசிப்பவர்களும்
அவ்விழாவில் பங்கேற்றவருக்கு கப்பம் கட்டினார். உலகின் இப்பகுதி கிம்புருஷ வருஷம் அல்லது சில சமயங்களில் இமலாய மாகாணம் இமாவதி என்று அழைக்கப்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமி இந்த இமாலய மாகாணத்தில் தான் பிறந்தார் என்றும், பிறகு இமாலய நாடுகளை கடந்த பாரத வருஷத்திற்கு வந்தார் என்று கூறப்படுகிறது. அதாவது பரதேஸ் மகாராஜன் உலகம் முழுவதுமே கைப்பற்றினார். உலகின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு எல்லா திசைகளிலும் உள்ள எல்லா கடல்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் அடியில் அடுத்துள்ள எல்லா நாடுகளும் அவர் கைப்பற்றினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து கேதுமாலம் பாரத வருஷம். சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதாஜி. பதம் சொல்லுங்க மாதாஜி, மிஸ் ஆயிடுச்சு எடுக்கும்போது. எந்த பதம் கேக்குறீங்க மாதாஜி? இப்ப படிக்கிறது காண்டம் 1, அது காண்டம் 1 அத்தியாயம் 16 பதம் 12. பதம் 12. அத்தியாயம் 16 பதம் 12. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிம்புருஷ வருஷ, ஜம்பு தீபம், இத பற்றியெல்லாம் நம்மளுக்கு இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பத்ராஸ்வம் இந்த வருஷங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது 7 சமுத்திரங்களால 7 தீவுகளால பிரிக்கப்பட்டிருக்கு. மத்தியில ஜம்பு தீபம், இது வந்து 8 பெரும் மலைகளால 9 வருஷங்களாக அல்லது பகுதிகளாக. வருஷம் அப்படின்னா நாம கால்குலேட் பண்ற இயர் கிடையாது, வருடம் அப்படி கிடையாது. வருஷம் அப்படின்னா இடங்கள், 9 இடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 9 இடங்கள் தான் இங்க நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பதங்கள் 13, 15. தத்ர தத்ரோபஸ்ருவாண சவபூர்வேஷாம் மகாத்மானம் பிரகீயமானம் ச யஹ கிருஷ்ண மகாத்மிய சுஷூகம் ஆத்மானம் ச பரித்ராதம் அஸ்வத்தாம் நோ அஸ்ர தேஜஸ ஸ்நேகம் ச விஷ்ணி பார்த்தானாம் தேஷாம் பக்திம் ச கேசவே தேப்ய பரமசந்துஷ்ட பிரீத்தி உஜ்ரும்பித லோச்சன மகாதனானி வாசாம்சி ததோஹாரன் மகாமனாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அரசர் சென்ற இடமெல்லாம் பகவானின் பக்தர்களாக இருந்த அவரது முன்னோர்களின் பெருமைகளை பற்றியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைக்குரிய செயல்களை பற்றியும் அவர் தொடர்ந்து கேள்விப்பட்டார். அஸ்வத்தாமனுடைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தின் வெப்பத்திலிருந்து தாம் பகவானால் காப்பாற்றப்பட்டதை பற்றியும் அவர் கேள்விப்பட்டார். பிருதாவிற்கு பகவான் கேசவனிடமிருந்து ஆழ்ந்த சிநேகத்தின் காரணத்தால் விஷ்ணி மற்றும் பிருதாவின் வம்சத்தினருக்கு இடையில் இருந்த ஆழ்ந்த அன்பை பற்றியும் மக்கள் ஞாபகப்படுத்தி கூறினர். இத்தகைய பெருமைகளை புகழ்ந்து பாடியவர்களிடம் மிகவும் திருப்தி அடைந்த அரசர் பெருமகிழ்ச்சியுடன் தமது கண்களை திறந்தார். பெருந்தன்மையின் காரணத்தால் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் துணிமணிகளையும் அவர்களுக்கு பரிசாக அளித்தார். பொருளுரை. அரசர்களுக்கும் அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கும் வரவேற்பறை அளிக்கப்படுவது வழக்கம். இது நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் ஒரு முறையாகும். மேலும் பரீட்சித்து மகாராஜனும் புகழ்பெற்ற உலக பேரரசுகள் ஒருவர் என்பதால் உலகமெங்கும் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் வரவேற்புரைகள் அளிக்கப்பட்டன. அந்த வரவேற்புரைகள் கிருஷ்ணரை பற்றியவையாகும். அரசர் என்பது அரசரையும் அவரது அந்தரங்க சகாக்களையும் குறிப்பதை போலவே கிருஷ்ணர் என்பது கிருஷ்ணரையும் அவரது நித்தியமான பக்தர்களையும் குறிப்பதாகும். கிருஷ்ணரையும் அவரது தூய பக்தர்களையும் பிரிக்க முடியாது. எனவே பக்தரை புகழ்வது பகவானை புகழ்வதற்கும் பகவானை புகழ்வது பக்தரை புகழ்வதற்கும் ஒப்பாகும். தமது முன்னோர்களான யுதிஷ்ட மகாராஜர் மற்றும் அர்ஜுனன் போன்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றால் அவர்களது பெருமைகளை பற்றி கேட்பதில் பரீட்சித்து மகாராஜன் திருப்தி அடைந்திருக்க மாட்டார். பக்தர்களை காப்பதற்காகவே முக்கியமாக பகவான் அவதரிக்கிறார். பரித்ராநாய சாதுனாம், பகவானையும் அவரது வெவ்வேறு சக்திகளையும் பிரிந்து நொடி பொழுதும் பக்தர்களால் வாழ முடியாது என்பதால் பகவான் போற்றப்படும் போது பக்தர்களும் போற்றப்படுபவர்கள் ஆகின்றனர்.
பகவான் அவரது செயல்களாலும் பெருமைகளாலும் மனிதர்கள் பக்தனின் அருகிலேயே இருக்கிறார். எனவேதான் பகவானின் செயல்கள் புகழப்பட்ட பொழுது அவரது இருப்பை பரீட்சித்து மகாராஜன் உணர்ந்தார். குறிப்பாக தம் தாயின் கருவில் தான் பகவானால் காப்பாற்றப்பட்டதை பற்றி கேட்ட பொழுது பகவானின் இருப்பை பரீட்சித்து மகாராஜன் நன்குணர்ந்தார். பகவானின் பக்தர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொள்வதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள ஜட உலகில் பக்தர்கள் ஆபத்தான நிலைகளில் வைக்கப்படுவது போல் காணப்படுகின்றனர். அச்சமயங்களில் பகவானால் அவர்கள் காப்பாற்றப்படும் பொழுது பகவான் புகழ்ந்து போற்றப்படுகிறார். பாண்டவர்களை போன்ற பகவானின் பக்தர்கள் குருட்சேத்திர போர்க்களத்தில் சிக்கிக் கொண்டிருக்காவிட்டால் பகவானும் பகவத்கீதையும் பேசியவர் என்று புகழப்பட்டிருக்க மாட்டார். பகவானுடைய அத்தகைய செயல்களை அனைத்தும் வரவேற்புரைகளில் குறிப்பிடப்பட்டன. பரீட்சித்து மகாராஜனும் அவ்வாறு வரவேற்புரை நிகழ்த்தியவர்களிடம் திருப்தியடைந்து அவர்களுக்கு போதுமான வெகுமதிகளை அளித்தார். ஆனால் இன்றைய வரவேற்புரைகளில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை. பதவியில் இருப்பவரை மகிழ்விப்பதற்காக மட்டுமே செய்யப்படும் இவ்வுரைகளில் பொய்யான முகஸ்துதிகள் நிறைந்துள்ளன. மேலும் அத்தகைய வரவேற்புரைகளை அளிப்பவருக்கு அதை பெறும் ஏழை நிர்வாகி தகுந்த சன்மானம் அளிப்பது அரிது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, நான் மியூட் போட்டுட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதான் பார்த்தேன், ஒண்ணுமே கேட்கல. சரி, ஏதோ அதான் இப்ப வந்து பகவான், பக்தன், பக்தி தொண்டு மூன்றுமே பிரிக்க இயலாதது. எங்கெல்லாம் பகவான் இருக்கிறாரோ அங்க பக்தி தொண்டு இருக்கும். எங்கெல்லாம் பக்தன் இருக்கிறானோ அங்க பகவானும் பக்தி தொண்டு இருக்கும். அப்ப பகவானும் பக்தனும் எதனால இணைக்கப்படுகிறார்கள்னா பக்தி தொண்டின் மூலமாக. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்களை புகழ்வதற்கு புலவர்கள் எல்லாம் போவாங்க. புலவர்கள் எல்லாம் போய் அரசன் ஆட்சி செய்யறத அவங்க புகழ்வாங்க. அப்போ அரசன் ஆட்சி செய்யறத புகழ்றாங்க அப்படின்னா அரசன் எவ்வாறு இறைவன் கட்டளைப்படி ஆட்சி செய்கிறார், வேத விதிப்படி ஆட்சி செய்கிறார், அப்படி ஒரு சம்பந்தத்தோடு தான் அவங்க புகழ்வாங்க. சம்பந்தம் இல்லாம அரசனை தனிப்பட்ட முறையில பகவானுக்கும் அவருக்கும் இடையில வந்து ஒரு பெரிய கேப் வச்சுக்கிட்டு அவர் புகழ்ந்தார் அப்படின்னா அது பௌதிகம், அங்க ஆன்மீகம் கிடையாது. அப்ப அவர் காசுக்காகத்தான் புகழ்றாரு. அவர் வெறும் பணத்தை வாங்கிட்டு போயிடுவாரு. அப்ப அந்த அரசனுக்கு போய் கௌரவம் இன்னும் அதிகமாகும், அதனால வீழ்ச்சி உண்டாகும். ஆனா உண்மையான புகழ்ச்சி எங்க அப்படின்னா பகவானோட அவர் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், பகவானுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆட்சி செய்ய வேண்டும், பகவான் கட்டளைப்படி ஒரு சேவகனாக இருக்க வேண்டும். அந்த சேவகம் வந்து பகவானுக்காக அவர் மக்களுக்கு ஊழியம் செய்யறார். பகவானின் கட்டளைப்படி பகவானுடைய செய்திகளை கொடுக்கறதுக்காக அவர் வந்து அங்க தலைமை பதவியில நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா பகவான் தான் அவரை நியமிச்சிருக்காரு. மன்னர்கள் எல்லாமே பகவானுடைய பிரதிநிதிகளாக அன்று கருதப்பட்டார்கள். அதனாலதான் மன்னனை மக்கள் வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு கடவுளாகவே மதிச்சாங்க. அப்ப மன்னர் போகும் இடமெல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். அந்த வரவேற்பு உண்மையான வரவேற்பா இருக்கும். மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வச்சு நெற்கதிர்கள், கும்பம், வாழை இலை, வெற்றிலை இலை தோரணம், விளக்கு அதெல்லாம் வச்சு அவங்கள பூரண கும்பம் வச்சு வரவேற்பாங்க. ஆனா இன்னைக்கும் அரசியல்வாதிகளை வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்புல வந்து எந்த ஒரு உண்மையும் கிடையாது. ஏன்னா வரட்டு புகழ்ச்சி, எனக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பொய்யுரைகள் தான் அங்க அளிக்கப்படுகின்ற. எல்லாமே பௌதீகமா இருக்கு. இங்க எதுவுமே ஆன்மீகம் கிடையாது. எந்த ஒரு தலைவனும் பகவானை பிரதிநிதிக்கிறது கிடையாது. அரசாட்சி என்பது அவனுடைய சுயநலத்துக்காகத்தான்.
அவனுடைய புகழுக்காக தான். அதுல வந்து எந்த ஒரு இறையுணர்வும் கிடையாது, அதாவது ஆன்மீகம் கிடையாது, எல்லாமே பௌதிகம் இன்னைக்கு. அப்ப அந்த காலத்துல அப்படி, ஏன்னா பொய்யான முகத்துதிகள் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த உண்மையான புகழ்ச்சி சொல்றப்போ அதுல வந்து பகவானை இணைந்து பகவானுடைய இணைப்பு அங்க இருக்கும். அப்ப பரிசுத்த மகாராஜா புகழப்படும் போது கூட அவங்களுடைய பரம்பரை பத்தி பேசுறாங்க. எப்படி யுதிஷ்ட மகாராஜா ஆட்சி செய்தார், விஷ்ணு குலத்தவர்கள், அந்த பிரித்தாவின் வம்சத்தினர். பிரித்தா அப்படின்னா பிரித்தாவின் மகனேன்னு அர்ஜுனர் போற்றப்படுறார். குந்தியின் மகன், குந்தியினோட வம்சம். அது அவங்க 2 பேருக்கு எப்படி இணைப்பு இருந்தது, எவ்வளவு பாசமா இருந்தாங்க. அப்ப ஆட்சி வந்து எவ்வளவு ஆன்மீகமா இருந்தது. அப்ப பரிசுத்த மகாராஜாவுக்கு கருவிலேயே பகவான் எப்படி உத்திரையின் கருவுல காட்சி தரார், பரமாத்மா ரூபத்துல விஷ்ணுவோட 4 கை ரூபம் கொண்டு எப்படி காட்சி தரார். அதனால அவர் வெளியில வந்து எல்லாரையும் பரிசித்தார். இவர் அவரா இருப்பாரோ, என்னுடைய கருவுல நான் பார்த்த அந்த உருவமோ அப்படின்னு எல்லாரையும் பரிச்சை பண்ணுவார். அதனாலதான் அவருக்கு பரிசித்துன்ற பேரே வந்தது. இது எல்லாம் அவங்க ஞாபகப்படுத்துறாங்க மக்கள், நீங்க அன்னைக்கே வந்து பகவானோட அருள் பெற்றவர் அப்படின்னு. ஏன்னா பரத குலம் அப்படிங்கிறது இந்த பாரத பூமி முழுவதுமே, இந்த உலகம் முழுவதுமே ஒரே ஆட்சியின் கீழ் பரத வம்சமாக அறியப்பட்டது. இன்னைக்குதான் அது பல பிரிவுகளாக மாறி பல ஆரியர்கள், அரேபியர்கள், யூதர்கள் அப்படின்னு பல பிரிவுகளா மாறி அவங்களுக்கு ஒரு சமயம், கொள்கை நல்லா வச்சுக்கிட்டு நிறைய குழப்பங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரே ஆளுமையின் கீழ் மிகவும் அமைதியாக ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. அதுதான் இங்க சில பிரபுபாதர் விளக்குறார். அடுத்தது பதம் 16. சாரத்ய பாரஷத சேவன சக்கிய தௌத்ய வீராசனானூகமான ஸ்தவன பிராணாமான் ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரதிதிம் ச விஷ்ணோர் பக்திம் கரோதி நிருபதிச்சரணாரவிந்தே. ஹரே கிருஷ்ணன். படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர். பிரபஞ்சம் முழுவதிலும் வணங்கப்படுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு அவரது காரணமற்ற கருணையினால் ஒரு சேவகனை போல் பாண்டவர்களின் சொற்படி நடந்து வயதில் இளையவரை போல் வந்தனங்கள் செய்து அவர்களது விருப்பப்படி ஒரு தேரோட்டி, தலைவர், தூதர், நண்பர் மற்றும் இரவு காவற்காரர் முதலான எல்லா வகையான சேவைகளையும் அவருக்கு செய்தார். இதையெல்லாம் கேட்ட பரீட்சித் மகாராஜனுக்கு பகவானின் கமல பாதங்களில் பக்தி பெருக்கெடுத்தது. பொருளுரை. பாண்டவர்களை போன்ற தூய பக்தர்களுக்கு சர்வமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பகவானே அவர்களுக்கு பரம புருஷரும் ஆன்மீக குருவும் வழிபாட்டுக்குரியவரும் வழிகாட்டியும் தேரோட்டியும் நண்பரும் சேவகரும் தூதரும் மற்றும் அவர்களால் எண்ணி பார்க்கக்கூடிய அனைத்துமாகவும் இருந்தார். இவ்வாறாக பகவானும் பாண்டவர்களின் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொண்டார். பரீட்சித் மகாராஜன் பகவானின் தூய பக்தர் என்பதால் பக்தர்களிடம் உன்னதமான அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டிருந்த பகவானின் மதிப்பை அவரால் சரியாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக பகவானின் உன்னதமான செயல்களை கேட்டு தமக்கும் பக்தி பெருக்கெடுத்ததை அவர் உணர்ந்தார். பகவான் அவரது தூய பக்தர்களுடன் கொண்டுள்ள உறவு முறைகளின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்வதாலேயே ஒருவரால் முக்தியடைய இயலும். பகவான் தமது பக்தர்களுடன் கொண்டுள்ள அன்பு பரிமாற்றங்கள் சாதாரண மனித செயல்களைப் போலவே காணப்படுகின்றன. ஆனால் அவற்றை உள்ளபடி அறிபவர் உடனேயே பரமபதத்தை அடையும் தகுதியை பெறுகிறார். பாண்டவர்கள் பகவானின் விருப்பங்களுக்கு ஏற்ப மிகவும் வளைந்து கொடுப்போராக இருந்ததால் பகவத் தொண்டிற்காக அவர்களால் எவ்வளவு சக்தியை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய முடிந்தது. அவர்கள் கொண்டிருந்த அவர்கள் மிகவும் வளைந்து கொடுப்பதாக இருந்ததால் பகவத் தொண்டிற்காக அவர்களால் எவ்வளவு சக்தியை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய முடிந்தது. அவர்கள் கொண்டிருந்த இத்தகைய தூய மன உறுதியினால் அவர்களது விருப்பம் போல் எந்த வழியிலும் பகவானின் கருணையை அவர்களால் பெற முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பாண்டவர்கள் வந்து தூய பக்தர்களாகவும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல பகவானுக்கு இந்த 5 விதமான ரசங்கள்ல சாந்த, சக்கிய, தாசிய, வாத்சல்ய, மாதுரிய போன்ற ரசங்களில் அவர்கள் பல்வேறு முறையில உறவு கொண்டிருந்தார்கள். அதனால
பகவானும் எப்படி இருந்தாரு அவங்க கிட்ட அப்படின்னா, ஆன்மீக குருவாவும் இருந்தாரு, வழிகாட்டியாவும் இருந்தாரு, தேரோட்டியாவும் இருந்தாரு, நண்பராகவும் இருந்தாரு, சேவகராகவும் இருந்தார், தூதராகவும் இருந்தார். இப்படி எல்லா ரோலையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்ப யாரெல்லாம் பகவான்கிட்ட தூய்மையான பக்தி செலுத்துகிறார்களோ அவங்களுக்கு பகவான் எல்லா ரோலையும் எடுத்துக்கிறார். தாயாகவும் மாதா பிதா அப்படின்னு சொல்லி மாதா பிதா குரு மகக, நானே வந்து விதையளிக்கும் தந்தை, அகம் பீஜ பிரதப்பிதாக அப்படின்றாரு. ஹரேஷ்ணா எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. நானே விதையளிக்கும் தந்தைன்னு சொல்றார். இப்ப பகவான் தான் நமக்கு பல கோடி பிறவிகளாக தாயுமாக இருக்கிறார், தந்தையுமாக இருக்கிறார், குருவுமாக இருக்கிறார், நண்பராகவும் இருக்கிறார். சுக்ருதக சர்வ பூதானாம் அப்படின்றார். நான் தான் எல்லாருக்கும் நண்பன். அப்ப இதை அறிந்தவர்கள் யாரும் துன்பப்படுறது கிடையாது. அறியாமையினாலதான் நாம இப்ப துன்பப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பகவானுக்கு நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக்கு தெரியறது கிடையாது. பகவான் என்னவோ வியாபாரி மாதிரியும் நாம கேட்டோன்னே அவர் கொடுக்கணுங்கிற மாதிரியும் தான் நம்மளோட பக்தி நிறைய பேருக்கு இருக்குது. கொடுக்கலைன்னா அவர் எதிரியா பாவிக்கிறாங்க சாதாரண மனிதர்கள், பக்தர் அல்லாதவர்கள். நான் கேட்டு கொடுக்கல, அதனால இந்த கோயிலை விட்டு அடுத்த கோயிலுக்கு போயிடுவேன். முதல்ல ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போவாங்க. அங்க எனக்கு எதுவுமே நிறைவேறலைங்க, என்னோட வேண்டுதல் எதுவுமே நிறைவேறல. நீங்க இந்த கோயிலுக்கு போய் பாருங்க, உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். என்னமோ காக்கா உட்கார பனம்பழம் பழுத்த கதையா, எது அந்த சமயம் ஏதோ ஒரு அவங்களுக்கு பிராப்தம் கிடைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போனதுனாலதான் எனக்கு நல்லது நடந்தது, அதனால இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் அத ஒரு பிரபலியமா பேசுவாங்க. இது அறியாமை. ஏன்னா நம்மளுக்கு எது கிடைக்கணுமோ எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்க வேண்டியது கிடைக்கும். எப்ப நல்லது வரணுமோ, அதே போல பாவத்தின் விளைவுகள் வரணுமோ, நம்மை தாக்கணுமோ அப்ப தாக்கும். அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது இயற்கையோட கண்ட்ரோல் இருக்கு. இயற்கை சட்டங்கள் நம்மளுக்கு வேண்டியதை அந்தந்த நேரத்துல கரெக்டா கொடுக்கும். எப்ப உயிர் போகணுமோ அப்ப யமராஜன் எடுத்துருவாரு. இப்படி எல்லா செயல்களும் நம்மளுக்கு திட்டமிட்டபடி கரெக்டா நடக்கும். ஆனா பக்தருக்கு மட்டும் அப்படி நடக்காது. ஏன்னா பகவான் சொல்றாரு, சமோகம் சர்வபூதேசு நமை துவேசு அஸ்தின பிரியக. எனக்கு யாருகிட்டையும் துவேஷம் கிடையாது. நமை துவேசோ ஹஸ்தின பிரியக ஏ பஜந்தி தூமாம் பக்தியா. பஜந்தி அப்படின்னா பக்தர்கள். ஆனால் பக்தர்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகாது, அப்ளிகபிள் கிடையாது. ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மை தே தேஷு சாப்பியகம் அப்படின்றார். ஆனா பக்தர்கள் பகவானால கொண்டாடப்படுறதுனால அவங்களோட விதி பகவானால் மாற்றப்படுகிறது. யாரும் போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஸ்வராட், சுதந்திரமானவர். நீங்க அவங்களுக்கு மட்டும் விதியை மாத்துனீங்க, அவங்களுக்கு மட்டும் அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க. ஏன்னா 10 குழந்தையில ஒரு குழந்தை அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள குழந்தையா இருக்கு. அம்மா சாப்பிடாதே, எதை எனக்கு தனக்கு கொடுத்தாலும் அம்மா கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். அம்மாக்கு இல்லைன்னு தெரிஞ்சு அம்மாக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். அந்த குழந்தை மேல எப்பவுமே அம்மாக்கு கருணை அதிகமா இருக்கும். அது போல எப்பவும் பகவான் தன் பக்தர்கள் மேல் மிகவும் பிரியமுள்ளவர். இப்படி அவர் எப்பவுமே பாண்டவர்களுக்கு எல்லாமாகவும் இருந்தார். பாண்டவர்களும் முழுமையா நம்பினாங்க. அவங்க கிட்ட ஒரு துளி கூட பகவான்கிட்ட அந்த ஸ்ரத்தை, நம்பிக்கை எப்பவுமே குறையாது. அதனால எல்லாமாகவும் இருந்தார். அன்பு பரிமாற்றம் அவங்க கிட்ட இருந்துட்டே இருந்தது. இது சாதாரண மக்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப பகவானோட இந்த உன்னதமான செயல்களை கேட்டு அவர்களோட பாண்டவர்களோட வாரிசான இவருக்கு பக்தி பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஏன்னா போற பக்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி பகவான் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தேரோட்டியா இருந்தாரு, அர்ஜுனனுக்கு ரொம்ப நண்பரா இருந்தாரு, பரிசுத்த மகாராஜாவுக்கு காட்சி கொடுத்தாரு, உத்திரையின் கருவில உங்களை காத்தார். அப்போ காட்டுல இருக்கும்போது பகவான் உங்க கூட தான் இருந்தார். தன் மனைவிகளை விட 16,108 மனைவிகள் மாளிகையில எல்லாம் இருக்க மாட்டாராம். நாரதர் போய் தேடுவாராம், எங்கதான் இருக்காரு இந்த கிருஷ்ணர், எந்த மாளிகையிலுமே இல்லையே. அவ போன காட்டுல சாதாரண குடில்ல இவங்க கூட உட்காந்துருப்பார். சாதாரண மானிடர்களான இவங்க கிட்ட எப்பவுமே இருந்தார். ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானோட கருணையை வேண்டி, யாரெல்லாம் வேண்டி பகவானுக்காக காத்திருக்கிறார்களோ, பகவானோட நினைவிலே இருக்கிறாங்களோ அவங்க கூடவே பகவான் இருப்பார். இது அவங்களுக்கு சூட்சுமமா இல்ல, ஸ்தூலமாவும் தெரிகிறார் பாண்டவர்களுக்கு. ஏன்னா அவங்க தூய பக்தர்கள்.
அது துவாபர யுகம், பகவான் அவதரித்தார். ஆனா இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கார்? பாகவதமா இருக்கார். அப்ப பகவான் கொடுத்தா இருக்கிறோம். ஆனா அது யார் உணர முடியும்? தூய பக்தர்களான நாம அந்த நிலையில நம்மளை தக்க வைத்துக் கொள்ளும் போது நம்மளால உணர முடியும். இப்ப பகவான் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம், பகவான் நம்ம கூட இருக்கார், பாகவத ரூபத்துல இருக்கார், சவுண்ட் இன்கார்னேஷனா சப்த வடிவுல இருக்கார் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ இங்க பாண்டவர்கள் பகவானின் விருப்பத்திற்கேற்ப மிகவும் வளைந்து கொடுப்பவராக இருந்ததால், ஏன்னா அவங்க இன்பமே வேணும்னு கேட்கல. பௌதிக இன்பமே வேணும், நாங்க காட்டுக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்க ரொம்ப சிம்பிளாலாம் இருக்க மாட்டோம், நாங்கெல்லாம் ராஜாக்கள், நாங்க அரண்மனையில தான் வாழணும் எல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காட்டுல இருந்தாலும். அதனாலதான் ஒரு தடவை துரியோதனன் பொறாமப்பட்டு இவங்களை காட்டுக்கு அனுப்பியாச்சு, அங்க இவங்க கஷ்டப்படுறத நான் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும்ட்டு வர்றான். கந்தர்வர்கள் ஏற்படுத்தின குளத்துல களியாட்டம் போடுறான். பெண்களோட நடனம் ஆடிட்டு அங்க ஆட்டம் போட்டுட்டு இவங்க குடிசைக்கு எதிர்த்தாப்புல இவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க கஷ்டமே படல, எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. எப்படி இவங்களால இருக்க முடியுது? அவனுக்கு அந்த பொறாமை தீ வயிற்றுல பத்தி எரியுது. அவனால நிம்மதியா இருக்க முடியல. அவன் இருக்கிறது ராஜ மாளிகை, கூட கோபுரம், பணிப்பெண்கள், புகழ், எல்லாத்துலயும் எல்லாமே இருக்கு அவனுக்கு. ஆனா நிம்மதி இல்ல மனசுல. ரொம்ப பொறாமை தீ அவனுக்குள்ள. எப்படி இந்த பாண்டவர்கள் இங்க அனுப்பிச்சுட்டும் கூட அவன் கஷ்டப்படாம இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு நான் கிருஷ்ணர் கூட ஆடி பாடிட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு அவனுக்கு இன்னும் மனசுல இன்னும் பொறாமை தீ அதிகமாகுது. அப்ப தீயவர்கள் என்னைக்குமே பகவானை மறுப்பவர்கள், பௌதிகவாதிகள் என்னைக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா ரொம்ப ஏழையா இருந்தாலும் குடிசையில இருந்தாலும் பகவானை என்னைக்கும் உள்ள வச்சிருக்கிற ஒரு பக்தன் தன்னுடைய புறத்தோற்றத்தை காண்பது இல்லை, அகத்துல அவன் என்னைக்கும் நிம்மதியா இருக்கான். ஏன்னா நிழல் நம்ம கொடுத்தா வரும் எங்க போனாலும். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை, சைக்காட்ரிஸ்ட போனேன், அவங்க என்னைய ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நான் ஒரு இயற்கையான எழில் சூழ்ந்த இடத்துக்கு போக சொன்னாங்க மன நிம்மதிக்காக. போவாங்க, ஆனா அவங்க மனசை விட்டுட்டு போவாங்களா? மனசு அவங்க கூடயே தான் வரும். அப்ப மனசுல இருக்கிற துக்கம் எல்லாம் அவங்களுக்கு அங்க போனாலும் இருந்துட்டே இருக்கும், அங்கேயும் அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களால அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா உடலை கொண்டு போறது கிடையாது, இது உணர்வு, உணர்வை மாற்ற வேண்டும். இப்ப உணர்வு தூய்மையாக இருந்தால் என்னைக்கு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த உணர்வு தூய்மையாக்குறதுக்கு என்ன வழி? ஆன்மீகம் ஒண்ணுதான் வழி. பௌதிகத்துல உணர்வை தூய்மையாக்க முடியாது, மேலும் மேலும் மாசுக்கள் படிந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த உணர்வை தூய்மையாக்க நாம ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபடணும், பகவானை புரிஞ்சுக்கணும், பக்தர்களோட சகவாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத் சங்கம் தான் நம்மளை மேல மேல கொண்டு போகும். பக்திக்கு இன்றியமையாதது சத் சங்கம். உற்சாகாத் தைரியாத் நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகாத். தீய சங்கங்களை ஒதுக்கிவிட்டு நல்ல சங்கங்களை நாம் என்னைக்கு எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்வில் திருப்பம் உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும். ஆனந்தமயோ அபியாசாத். ஆனந்தம் என்பது ஆன்மாக்கு, இன்பம் என்பது உடலுக்கு. அந்த இன்பத்துல என்னைக்குமே துன்பம் இருக்கும், ஆனா ஆனந்தத்துல ஆன்மீக ஆனந்தத்துல என்னைக்குமே துன்பம் இருக்காது. அது தூய்மையானது, அதுல எந்த கலப்படம் கிடையாது, கலக்கவும் முடியாது. நீங்க ஸ்தூலத்துல கலக்கலாம், சூட்சுமத்துல கலக்க முடியாது. அப்போ இங்க பகவானுக்காக என்ன தியாகம் வேணாலும் இவங்க செஞ்சாங்க. நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் போடல பகவான்கிட்ட. பகவானே எனக்கு காரை கொடு, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன், நான் ஃபிளைட்ல தான் போகணும், நான் மாளிகையில தான் வசிக்கணும், நான் அறுசுவை உணவுகளைத்தான் உண்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. எது கொடுத்தாலும் பகவானே நீ எங்க கூட இரு, எனக்கு போர்ல உன்னோட படைகள் எல்லாம் வேண்டாம், நீ இருந்தா போறோம். ஆனா துரியோதனன் உன்னோட படைகளை கொடு கிருஷ்ணா, நீ வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டான். அப்ப முட்டாள்களோட சாய்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்போ பகவானை மட்டும் உள்ளிருத்தி பக்தி செய்யறவங்களுக்கு என்றுமே ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் என்பது ஆன்மாக்குரியது, உடலுக்குரியது கிடையாது. அதனாலதான் நிறைய பேருக்கு உடலுக்குரிய ஆனந்தம் புதுசா ஏதாவது எடுத்தாங்கன்னா, வீடு கட்டினாங்களோ இல்ல துணி எடுத்தாலோ இல்ல பணம் வந்தாலோ ஆனந்தமா இருப்பாங்க. ஆனா அது நிலைக்கிறது கிடையாது. ஏன்னா வெளிப்புற ஆனந்தம் என்றும் நிலைக்காதது. உள்ள தேடணும் ஆனந்தத்தை, உள்ள தேடணும், உள்நோக்கி தேட வேண்டும். அடுத்தது பதம் 17. தஸ்யைவம் வர்த்தமானஸ்ய பூர்வேஷாம் வ்ருதிம் அன்பகம்
நாதிதூரே கிலாச்சரியம் யத்தாசி தன்னிபோதமே. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? நான் படிச்சிடறேன், சின்னதா இருக்கு. மொழிபெயர்ப்பு. பரீட்சித் மகாராஜன் தனது முன்னோர்களின் தன் நற்செயல்களை பற்றி கேட்கும், அவற்றை பற்றிய சிந்தனையில் மனதை ஆழ்த்தியும் தமது நாட்களை கழித்து வந்த சமயத்தில் நடந்த அதிசயத்தை கூறுகிறேன் கேளுங்கள். எது சூத கோஸ்வாமி சொல்றாரு. இப்படி அவர் மனதை முன்னோர்களோட நற்செயல்ல பற்றி கேட்டுட்டு இருந்தப்போ என்ன நடந்ததுன்னு சொல்றார். பதம் 18. தர்ம பதைகேன சரண் விச்சாயாம் உபலப்யகாம் பிருச்சதி ஸ்மாம் ஸ்ரூவதனாம் விவத்சாமிவ மாதரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நானே படிக்கிறேன். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மத கொள்கைகளின் சொரூபமான தர்மம் ஒரு எருதின் வடிவில் திரிந்து கொண்டிருந்தது. தன் குழந்தையை இழந்து துன்புறும் ஒரு தாய் போல் காணப்பட்ட பசுவின் வடிவில் இருந்த பூமி தாயை அது சந்தித்தது. பொழிவிழந்து காணப்பட்ட பசுவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இவ்வாறாக தர்மம் பூமியை பார்த்து பின்வருமாறு விசாரித்தது. பொருளுரை. எருது அறக்கொள்கைகளின் சின்னமாகும். பசு பூமியின் பிரதிநிதியாகும். எருதும் பசுவும் மகிழ்ச்சியுடன் இருந்தால் உலக மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எருது விவசாய நிலத்தில் தானிய உற்பத்திக்கு உதவுகிறது. பசுவோ அற்புத உணவாகிய பாலை வழங்குகிறது. எனவே முக்கியமான இவ்விரு மிருகங்களையும் மனித சமூகம் மிகவும் கவனமாக பாதுகாத்து வருகிறது. இதனால் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியுடன் சுற்றித் திரிய இம்மிருகங்களால் முடியும். ஆனால் தற்போதைய கலியுகத்தில் எருது பசு ஆகிய இரண்டுமே கொல்லப்பட்டு பிராமண பண்பாட்டை அறியாத மக்களால் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன. அனைத்திலும் மிக உயர்ந்த பூர்ணத்துவம் பிராமண பண்பாடுதான். இதை பரப்புவதாலேயே மனித சமூகத்தின் நன்மைக்காக எருதையும் பசுவையும் பாதுகாக்க முடியும். இத்தகைய பண்பாட்டு முன்னேற்றத்தினால் சமூகத்தின் நல்லொழுக்கம் காப்பாற்றப்பட்டு அமைதியும் செழுமையும் அதிக கஷ்டமில்லாமல் அடையப்பட்டு விடுகின்றன. பிராமண பண்பாடு சீரழியும் போது பசுவும் எருதும் துன்புறுத்தப்படுகின்றன. இதன் பலனாக பின்வரும் அறிகுறிகள் மேலங்குகின்றன. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ அறக்கொள்கைகளின் சின்னமாக எருது இருக்கின்றது, பசு பூமியின் பிரதிநிதியாக காணப்படுகின்றது. அப்போ எங்கெல்லாம் பசுவும் எருதும் காப்பாற்றப்படுகின்றதோ அங்க மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா அங்க தானிய உற்பத்திக்கு எருது உதவுது, பசு பாலை வழங்குகின்றது. அப்ப இது சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானது. அந்த காலத்துல பெண் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இவ்வளவு பசுக்கள் இருக்கின்றது, இவ்வளவு எருது இருக்கு, இவ்வளவு நிலம் இருக்கு, அவங்களுக்கு தாராளமா பெண் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் கொடுக்குறப்ப அவங்க கிட்ட எவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கு, அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான், பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கான், இத பார்த்துதான் பெண் கொடுக்குறாங்க. அப்ப அந்த காலத்துல பசுக்களும் எருதுகளும் போற்றப்பட்டு வந்தது, விவசாயம் செழிப்பாக இருந்தது, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த அடிப்படையில அவங்களுடைய செல்வாக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு தலைகீழா மாறிடுச்சு. அதுவும் இந்த 50 வருஷத்துக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. எங்க பாரு நிலங்கள் எல்லாம் கூறு போடப்பட்டு பிளாட்டா மாற்றப்படுகின்றது. எல்லா விவசாய நிலங்களும் இண்டஸ்ட்ரியல் நிலங்களாக மாற்றப்படுகின்றது. விவசாயிகள் எல்லாம் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் லாபம் கிடைக்கிறது கிடையாது. இடையில புரோக்கர்கள் தான் அதிகமா லாபத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி எல்லாமே போகும்போது பிராமண பண்பாடும் சீரழிகின்றது. எங்க பசுவும் எருதும் ஒதுக்கப்படுகின்றதோ அங்க பிராமணர்களும் மதிக்கப்படுறது கிடையாது. கோ பிராமண ஹித்தா எச்ச. அப்போ பிராமணர்களும் பசுக்களும் இங்க இழிவுபடுத்தப்படுறதுனால சமுதாயம் சீர்கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா பரீட்சித் மகாராஜா ஆட்சியில அப்படி கிடையாது. அதை நாம இங்க பார்க்கலாம். பதம் 19. தர்ம உவாச்ச கச்சித் பத்ரே ஹனாமயம் ஆத்மனஸ்தே விச்சாயாசி மிலாய தேசன்முகேன ஆலஷயே பவதீம் அந்தராதீம் தூரே பந்தும் சோசசி கஞ்சனாம்ப. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. நான் ஸ்லோகம் படிக்க மாதாஜி. தர்ம வாட்ச
படிங்க மாதாஜி. படிச்சிருங்க. கர்ம உவாச்ச கச்சித் பத்ரேணாமயம் ஆத்மனஸ்தே விச்சாயசி மிலாய தேசன் முகேன ஆலஸ்யே பவதீம் அந்தராதீம் தூரே பந்து சோசசி கஞ்சனாம்ப. மொழிபெயர்ப்பு பொருளுரை விளங்கியவர் ஜெயவத்ராசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபதிக்கு. தர்ம தேவதை ஒரு எருதின் வடிவில் இருந்து கொண்டு வினவியது, நீ ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து விட்டாயா? நீ ஏன் துன்ப நிழலால் மூடப்பட்டிருக்கிறாய்? நீ கருப்பாகி விட்டாய் என்று உன் முகமே காட்டுகிறது. ஏதேனும் உன் நோயினால் நீ துன்புறுகிறாயா? அல்லது வெகு தூரத்தில் உள்ள யாரோ ஒரு உறவினரை பற்றி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயா? பொருளுரை. இக்கலியுக மக்கள் எப்பொழுதும் கவலைகள் நிறைந்தவர்களாக உள்ளனர். ஒவ்வொருவரும் ஏதேனும் நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இந்த யுகத்து மக்களின் முகங்களிலிருந்தே அவருடைய மனதை அறிந்து கொள்ளலாம். உறவினர்களின் பிரிவை அனைவரும் உணர்கின்றனர். இன்று எந்த குடும்பத்தாலும் ஒற்றுமையாக வாழ முடியாது. இதுதான் கலியுகத்தின் முக்கிய அறிகுறியாகும். வாழ்க்கை தேவைகளை பாதிப்பதற்காக தந்தை மகனை விட்டு பிரிந்து தூரமான ஒரு இடத்தில் வாழ்கிறார், அல்லது மனைவி கணவனை விட்டு பிரிந்து தூரத்தில் வாழ்கிறார். உள்நோய்கள், அன்பானவர்களின் பிரிவு மற்றும் அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்வதில் உள்ள கவலை ஆகிய துன்பங்களும் உள்ளன. இவை கலியுக மக்களை எப்பொழுதும் மகிழ்ச்சி அற்றவர்களாக்கும் சில முக்கிய காரணம். என்ன மாதிரி அப்படியே போட்டிருக்காரு பிரபுபாதா. அது பாருங்களேன், முக்கால உணர்ந்த ஞானிகள். உண்மையிலே மாதாஜி இப்ப நடக்கிறது அப்படியே போட்டிருக்காரு, அப்பயே எழுதிட்டாரு மாதாஜி. ஆமாங்க, வியாசதேவர் அதை திரிகால ஞானி. அதே மாதிரிதான் சில பிரபுபாதரும். பாருங்க, நாம இன்னைக்கு கலியுகத்துல நிறைய பேர் என்ன ஃபாரின்ல போய் சம்பாதிக்கணும்னு மனைவியை இங்க விட்டுருவாங்க, குழந்தைகளை விட்டுருவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு ஆமாங்க, அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையில இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது, பாசம் இருக்காது. ஏன்னா அப்பாங்கிறது ஒரு ஏடிஎம் மெஷின், பணம் தருவார், அவ்வளவுதான். அப்ப மனைவிக்கும் அவங்க பிரிவு அது ஒரு நோயாவே மாறிடும். அந்த காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தாங்க. எதையுமே பாருங்க மாதாஜி, நம்ம மக்களுடைய இதை பூரா புரிஞ்சு அப்படியே எழுதியிருக்காரு பாருங்க. நாட்டுல இப்படி நடக்க போகுது, இந்த மாதிரிதான் இருக்க போறாங்க, எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்காரு பாருங்க. நம்மளுக்கு கூட எதுவுமே தெரியாது, இப்பெல்லாம் படிக்கதான் மாதாஜி எல்லாமே நடக்குதுன்றது தெரியுது. அப்பா ஆமாங்க, நாம கண்ணால பாக்குறோம், அவ்வளவு சீக்கிரமா நாம உள்வாங்கிக்க மாட்டோம். நிறைய விஷயங்களை பெருசா எல்லாம் பார்க்க மாட்டோம், பெருசா விரிவுபடுத்தி எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க மாட்டோம். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா ஸ்ரீ பிரபுபாதர் ஒவ்வொன்னையும் உள்நோக்கி ஆராய்ந்து அறிந்து நம்மளுக்கு விரிவா சொல்றாரு. அப்ப மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீ பிரபுபாதர் ஒரு 4 லைன் தான் இருக்கும், ஆனா பொருளுரை பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அப்படியே எழுதியிருக்காரு பாருங்க, அப்படியே எழுதியிருக்காரு. ஆமாங்க, இல்ல பிரபுபாதர் அவ்வளவு மெனுக்கெட்டு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பொருளுரை வழங்குறாரு அப்படின்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு கிருஷ்ணரை நேர பாக்குறோம் நம்ம. ஆனா பிரபுபாத மூலியமா எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், அவர் எல்லாத்தையும் பாக்குறோம். ஆமா, அவர் 75 வயசுல நம்மளுக்கு இவ்வளவெல்லாம் எழுதி கொடுக்கணும்னு என்ன இருக்கு, அத சொல்லுங்க. டைம் அவ்வளவு செலவு பண்ணி நம்மளுக்காக இவ்வளவு பெரிய மொழிபெயர்ப்பு பொருளுரை எழுதி நம்மளுக்கு இவ்வளவு புரிய வைக்கிறாரு. ஏன்னா நாமெல்லாம் இத படிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு நேரம் இருக்காது பாருங்க. அவர் எழுதி வச்சவர் அவ்வளவு அந்த வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி வச்சுட்டாரு. ஆனா இது படிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லைன்னா நம்மளே அவ்வளவு மந்தாக சுமந்த வடையும். இப்ப மனிதர்களை நம்ம புரிஞ்சிருக்கவே மாட்டோம், அது யாரு என்ன கூட நம்ம தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு விலகி இருக்கோம்னா பக்தர்கள் ஆயிருக்கோம்னா ஒருத்தவங்களை பத்தி புரிஞ்சதுனால பக்தர்கள் ஆயிட்டோம். நம்ம வேண்டாம், நம்மளுக்கு கலியுகத்துல இவ்வளவு விரிவா நம்மளுக்கு விளக்க வேண்டி இருக்கு. இல்ல மாதாஜி, இப்ப முதல்லயே பாகவதம் வந்துருச்சுங்களா? அந்த பாகவத்துடைய மறுபடியும் அதை கொஞ்சம் இவங்க மாத்தி எழுதியிருக்காங்களா? இவர்தான் எழுதுனதுங்களா? வியாசதேவர் சொன்னாருங்க முதல்ல நம்மளுக்கு. அத மறுபடியும் மொழிபெயர்த்து தந்தது ஸ்ரீல பிரபுபாதர். அதுக்கு முன்னாடியும் பாகவதம் இருக்கு, வியாசதேவர் சொல்றதுக்கு முன்னாடி இருக்கு. ஆமா மாதாஜி, பாகவதம் ஆரம்பத்துக்கு பல கோடி காலத்துல இருந்தே இருக்கு. அதுதான் சொல்றாரு இல்லையா, ராஜசயோ விதுக கலைநக மகத யோக நஷ்ட பரந்தபன். அது மாதிரி ராமாயணம் அப்படிதானே, கம்ப ராமாயணம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி
பல பிரபஞ்சங்கள்ல நடந்துட்டே இருக்கு. நம்ம பரத கண்டத்துல நடந்த இந்த ராமாயணம் நம்மளுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல பிரபஞ்சங்கள்ல இன்னும் ராமாயணம் போயிட்டே தான் ஆனா இருக்கு. இப்ப மாதாஜி இப்ப புரியுற மாதிரி எழுதுற பிரபுபாதா ஒரு ஆளுதான் புரியுற மாதிரி எழுதியிருக்காரு என்ன மாதாஜி? ஆமாங்க இது மாதாஜி. தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லைங்களா? தமிழ் நமக்கு புரியுற மொழிபெயர்ப்பு மாதிரி மாதாஜி. அவர் சொன்னது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்க்க கரெக்டா மொழிபெயர்க்கிறவங்க அவங்க சொல்லல. அவங்க வந்து சில பிரபுபாதர் ஹிந்தில சொன்னாருன்னா அதை அப்படியே எடுத்து தமிழ்ல கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுதியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் தான். டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான். இதெல்லாம் சமஸ்கிருத வேர்டுங்க தானே எல்லாமே? சமஸ்கிருதங்களா? மேல ஸ்லோகம் வந்து சமஸ்கிருதம். ஆமா மாதாஜி, சமஸ்கிருதம். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு மாதாஜி. இந்த கலியுக மக்கள் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்கன்னு முடிச்சிட்டாரு. ஆமாங்க, அதுதான் அந்த கலியோட சின்னமே. கலியுக மக்கள் எப்பவுமே கவலை நிறைந்தவர்களா தான் இருப்பாங்க. நம்ம எல்லாம் இவ்வளவு படிச்சுமே நம்மளுக்கு கவலை இல்லாம இருக்கா? அத சொல்லுங்க மாதாஜி. நாம பகவத்கீதை 10 தடவை படிச்சிருப்போம். பாகவதம் திரும்ப திரும்ப கேக்குறோம். நம்மளுக்கே கவலைகள் வந்து தீர்றது கிடையாது. அப்போ சாதாரண மனிதர்களை நினைச்சுக்கோங்க. பாகவதம் அவங்ககிட்ட கேட்கறது 4வது 5வது மாதாஜி. இருந்தாலும் பாருங்க கவலை, பணக்காரருக்கு தகுந்த கவலை. ஆமா, பக்தர்களுக்கும் கூட கவலை இருக்கு. இன்னும் பக்தி நல்லா செய்ய முடியல. கேட்கன்ற ஆர்வம் தான் மாதாஜி இருக்கு. கேட்க கூடாதுன்ற. ஆமாங்க, பக்தர்களோட கவலை வேற மாதாஜி. பக்தி செய்யும் போது அந்த கவலை வேற மாதிரி வந்துரும். இன்னும் பாகவதம் கேட்க முடியலையே, பக்தி நல்லா செய்ய முடியலையே, அந்த மாதிரி கவலைகள் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். மிஸ் பண்ணிட்டாலும் ஏன்டா மிஸ் பண்ண கேட்க முடியலன்ற ஒரு இது இருக்கும். ஆமா, உண்மை நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. உண்மை புரிஞ்சிருச்சு எப்பவுமே பகவானோட சிந்தனையில் இருக்கணும்னு. ஆனா நம்மளுடைய சூழ்நிலையும் மாறிட்டே இருக்கு. பௌதிகத்திலயும் நாம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கு. குழந்தைகள் இருக்காங்க, நமக்கு கணவன் உறவினர்கள் இருக்காங்க, அவங்களையும் ஒரு பக்கம் நாம ஆதரிக்க வேண்டி இருக்கு. அப்ப வந்து நம்ம கீழே போறோம், மேல வர்றோம். அந்த கீழே போற சமயத்துல பகவானே ஐயோ உன்னை விட்டு நான் பிரியிற எனக்கு அந்த துக்கம் கண்டிப்பா பக்தர்களுக்கு இருக்கும். ரொம்ப இருக்கும். ஆமா மாதாஜி. ஏன்னா அது ஒரு கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்வாவே நம்மளுக்கு மாறிடுது. பிரசாதம் சாப்பிட முடியலன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப நொந்து போறோம். இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுட்டோமே. அந்த இடத்துல குற்ற உணர்ச்சியே நம்மள கொள்ளுது. நம்ம பக்தர்களோட சேர முடியலன்னா ஐயோ கிளாஸ் கேட்க முடியலையேன்னு கொள்ளுது நம்மள. கரண்ட் இப்பதான் வந்து வேகமா போடுறேன். ஐயோ 1/2 மணி நேரம் கரெக்டா போயிடுச்சு அப்படின்னு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே போடுறேன். அதனால கவலை வந்து பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு இருக்குது, பக்தர்கள் இருக்கு. ஆனா இது நம்மளோட கவலை வந்து வேற விதமா. அதனால நாம அந்த கவலைக்காக ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்ல. ஆனா சூழ்நிலைதான், எல்லாமே சூழ்நிலைதான் நம்ம உருவாக்குது. ஆமா மாதாஜி, ஆமா. இப்போ வாழ்க்கை தேவைகளை சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தந்தை மகனை விட்டு போயிடுறாங்க, மகன் தந்தையை விட்டு போறாங்க, மனைவி விட்டு போறாங்க, தாய் தந்தையரை விட்டு போயிடுறாங்க. அங்க போய் அவங்க வந்து ரொம்ப கவலையோட குடும்பத்தை பிரிஞ்சு சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு இங்க அனுப்புறத வந்து நல்ல விதமா செலவு பண்றோமா பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நாம பௌதிகத்துலதான் அதை உபயோகப்படுத்துறாங்க. இப்படி பிரிவுல வாழ்ந்தா ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படிப்பட்டது? கணவன் பக்தி பண்ணணும், மனைவி அதுக்கு உதவி பண்ணணும். ஆனா இங்க எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு அந்தணனுக்கு வந்து சம்பாதிக்க கூடாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வெளிநாட்டுலதான் எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த காலத்துல மாதாஜி ஒற்றுமையா இருந்தாங்க மாதாஜி. கணவன் மனைவி கடைசி காலம் வரைக்கும் சாகர வரைக்கும் உன்னை விட்டு நான் பிரிய முடியும். அப்படி அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை அதுதான் மாதாஜி. கணவனுடைய கொள்கை அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து பக்தியில இருக்கணும், நாம மனைவி வந்து அதுக்கு சேவை செய்யணுங்கிறது தெரியாம மெயினே வேறவே விட்டுறாங்க. அப்ப எங்க குடும்ப ஒற்றுமை இருக்கும்? குடும்பத்துல ஆன்மீகமே இல்லாத இடத்துல எப்படி ஒற்றுமை இருக்கும்? பகவான் தான் நம்ம எல்லாரையும் ஒருமைப்படுத்துறார். அவர் பாத்துக்குவாரு, அதை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, அந்த போட்டுட்டு போறோம். முன்னாடி ஒரு மதிப்பு மிக்க இலக்கு கிடையாதுங்க. கடவுளோட சிந்தனை இல்லைன்னா எல்லாமே 0 தான்.
ஆமாங்க, அது மாதிரிதான் இருக்கு. கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 நாள்லயே மாப்பிள்ளை பாருங்க போயாச்சு, இல்லைன்னா ஒய்ஃப் போயாச்சு. ஒரு ஆமாங்க 2 வருஷம் கழிச்சுதான் அவரு வர்றாரு. எல்லாம் ஆமா வீடியோலதான் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அங்க எங்க அன்பு இருக்குங்க, அன்பு அதான். இருக்காது. ஆஹ் அப்ப போலியான ஆமா, எல்லா இதுவும் அந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பாங்க மாதாஜி. அது காலத்தின் அது வேற சூழ்நிலை. மாதாஜி, வேலை பாக்குறன்ற திமிர் வேற வந்துருது மாதாஜி. நம்ம ஆமா நான் ஆமா சொல்ற மாதிரி அங்க சம்பாரிச்சு ஆமா இங்க இடத்தை எல்லாம் வாங்கி போட்டுட்டு வீடையும் கட்டி ஆமாங்க வாடகைக்கு எவனா விட்டுட்டு வீடு நல்லா இருக்கான்னு டிவிலயும் இதுலதான் பாத்துக்கணும். அவங்க ஆமாங்க இருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாமே அப்படிதான்.